தேங்க்யூ ஸோ மச் சார். படம் எல்லாரும் பார்த்தாங்க. ப்ரெஷ் ஷோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ப்ரெஷ் ஷோ தான் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன் எப்பவுமே. ஆக்சுவலாக எல்லா இதுலுமே சொல்லுவாங்க, பட் எனக்கு இன்னும் இதுவாக தான் இருக்கு. உள்ள நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டரில் எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. நல்லா நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்ம பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதுக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்காக, படம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக. எல்லா படத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுலேயே பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஹரிஷ், இந்த படம் கொடுத்ததுக்காக. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். முடிஞ்ச உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க தியேட்டரில். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் மீடியா அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையாக ஒரு பெரிய டெடிகேஷன் சார். நான் இது வரைக்கும் ஒரு 7 years நான் அஸ்டன்டேட்டர்லேருந்து ஒர்க் பண்ணுறேன். பயங்கர டெடிகேஷன் அண்ட் பயங்கர பஞ்சுவாலிட்டி பயங்கரமாக இது பண்ணுவார். பயங்கர ப்ரிப்பேர்டாக இருப்பார். நிறைய விஷயங்கள் ஸ்பான்டேனியஸாக பண்ண வேண்டியதுமே இருக்கும். உங்களுக்கு தெரியும், 4 பேருமே சேர்த்து வச்சு இம்ப்ரவைசேஷன் பண்ணுற இடத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 55 days நாங்கள் முடித்தோம். நியர்லி ஒரு 100 கால் ஷீட் எடுத்தோம். ஒரு 100 நாளுக்கான படம் தான் வச்சுக்கோங்க. பட் ஆனால் எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட எந்த ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட வந்து சண்டை போட்டதே இல்லை. ஹரிஷ், நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல சார், நான் கிட்டத்தட்ட 2 கால் ஷீட் 24 hours எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையா அது வேற யாருக்கு பண்ணுவாருன்னு தெரியல, எனக்காக பண்ணி கொடுத்தாரு. ஈவன் யோகி பாபு சாருமே எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. அனபன் மேமே பண்ணி கொடுத்தாங்க. இல்ல சார், வடிகரிசி அம்மா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 300-350 படம் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த எல்லாரும் ஜென்ரலா ஒரு போய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டர் எழுதும் போதே உங்களை வச்சுதான் மைண்ட்ல வச்சிருந்தோம். நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட்ல வச்சுதான் இந்த கேரக்டர் எழுதுனேன். பட் ஆனா அவங்க கிட்ட போகும்போதே நான் அவங்களை வச்சுதான் எழுதுனேன். பட் ஆனா நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இதுல இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக் அவங்க பண்ணது. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த படத்துல நிறைய ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா வடிகரிசி அம்மா மட்டும்தான். பயங்கர டெடிகேஷன். நடுவுல என்னாச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. அது வந்து ஸ்மோக் போட்டதுனால கேமராமேன் அதான் அவங்க வந்து ஸ்மோக் போட வேணாம்னு சொன்னாங்க. போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாங்க. பட் ஆனா வடிகரிசி அம்மா பொறுத்த வரைக்கும் நான் அப்போலோல போய் மீட் பண்ணேன். ஒரு நாள் அவங்க அட்மிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க மீட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. இந்த மாதிரி வந்து இத்தனைக்கும் ஆர்ட்ல வந்து ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. அதை கூட இது பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டண்ட் வச்சிருந்தாங்க. நான் போன உடனே அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் ஏதோ ஒரு 3 நாள்ல வந்துட்டு நான் படம் முடிச்சுட்டு நான் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்காம நான் வந்து ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க, நான் சாக மாட்டேன்பா, நீ கொலை பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ வரைக்கும் கூட நான் ஷூட்டிங் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் வந்து செத்தா கூட ஷூட்டிங்ல தான் சாகணும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது வந்து நம்மலாம் இன்னும் ஒண்ணுமே ஆரம்பிக்கல, வெறும் புள்ளி அப்படின்றது அவங்க வந்து பயங்கரமா எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா 60+ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில் ஷார்ப்பா வந்துருவாங்க. நைட் உண்மையிலே நிறைய டைம் நான் ஒரு சில டைம் பீரியட்ல எல்லாம் அவங்கள லேட்டா கூட அனுப்ப வேண்டிய சொல்லி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட அவங்க வந்து இருந்து கரெக்டா என்ன டைம் அந்த டைம் முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹரிஷ் வந்து கதை நரேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாரு, அதான் சொன்னாரு, ரொம்ப சட்டிலான ரோல். அண்ட் ஹரிஷ்க்கு தான் எல்லா கிரெடிட்டும் போய் சேரணும். ஏன்னா அதான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், முதல் தடவை ஒரு அப்பா ரோல் பிளே பண்ணியிருக்கேன் படத்துல. ஸோ ஹரிஷ் மேல வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்க சரவணா பார்த்துருக்கீங்க படத்துல. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ தேங்க்யூ. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரிஷ்க்கு தான். காமெடியா வச்சிருக்கீங்க. 3வது முறையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்துக்கோ அப்படின்னு போலீஸ் சொன்னோன்னே விட மாட்டாங்க அப்படின்னு 3வது முறையும் ஜோக்கர் தான் வந்துருக்குது அப்படின்னீங்க. நீங்க எதுவும் மீட் பண்றீங்க சார்? நீங்க எதையுமே நீங்க மீன் பண்றத நான் எதையும் மீட் பண்ணவே இல்லை. நீங்க எதாவது பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிச்சிருன்றதுதான் நான் மீன் பண்ணேன். ஸோ உண்மையிலே வந்து படத்துல அதுதான் நடந்துச்சு. சார் அப்பெல்லாம் இல்ல சார், இது ஒரு ஜாலியா அவ்வளோலாம் இல்ல சார்.
ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கோம். ஹீரோயின் மேடம் அர்ஜுன் தாஸ் சார் மேல கடைசி வரையும் காதல் வந்துதா இல்லையா? மித்ராவோட கேரக்டர் அந்த ட்ராக்லயே ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனா அந்த டிராவல் தான் யாரு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல உள்ளன்னு அந்த எண்ட்ல தான் அவங்க புரிஞ்சிருக்கு கரெக்டாவே. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ட் 2 இருந்தா பார்க்கலாம். ஹீரோ அவரு உங்களுக்கு 2 ஜோடி கிட்ட இருக்காங்க. அவர் ஒண்ணு கூட அந்த இல்ல சார், என்னோட அடுத்த 2 படத்துலயும் அவர் தான் சார் இருக்காரு. சோ அவர் ஹாப்பியா சார் இருக்காரு. இல்ல சார், தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் டைம் எடுத்து வந்ததுக்காக. முன்னாடி சொன்ன மாதிரி உங்க படம் பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸோட பார்த்தேன். ஸோ தேங்க்யூ அந்த ஃபீட்பேக்காக. ஆல் த கிரேட். ஹரிஷ் மட்டும் தான் போய் சேரணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.